திரு சீமான் அவர்களே யாருங்க? அவரோட பேர் சீமான்ன்ற பேர் உண்மையான பேராங்க. செபாஸ்டியன் சைமன் அப்படின்ற பேரை போயிட்டு செந்தமிழன் சீமான்னு சொல்லி மாற்றிக்கிட்டு அவர் உண்மையிலேயே தமிழர் தானா? உண்மையிலேயே திரு சீமான் அவர்கள் தமிழர் தானா சொல்லுங்க. திரு சீமான் அவர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவரே இல்லை. திரு சீமான் அவர்கள் ஆந்திராவை சேர்ந்தவர். திரு சீமான் அவர்கள் கேரளாவை சேர்ந்தவர். திரு சீமான் அவர்கள் இந்தியாவே இல்லைங்க. அவர் முதல்ல இந்த உலகத்திலேயே பிறகலைங்க அப்படின்ற ரேஞ்சுக்கு திரு சீமான் அவர்களுக்கு எதிரான கருத்துக்களை தாவேக்காவை சேர்ந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் பரப்பிட்டு இருக்காங்க. திரு ரஜினிகாந்த் அவர்களோட ஒரு படத்துல ஒரு பாட்டு இருக்கும். அந்த பாட்டுல ஒரு பாடல் வரி இருக்கும். அது என்ன பாடல் வரி? அம்மா வந்து சொன்னால்தான் அப்பாவின் பேர் தெரியுமடா, அவளும் சொல்லவில்லை என்றால் தப்பாகத்தான் போகுமடா அப்படின்னு சொல்லி உள்ளுக்குள்ள சக்கரவர்த்தி அந்த பாட்டில் திரு ரஜினிகாந்த் அவர்கள் பாடியிருப்பாரு. அதே மாதிரியே திரு சீமானோட அப்பா பேர் என்ன, திரு சீமான் அவரோட உண்மையான பேர் என்ன அப்படின்றது திரு சீமான் அவர்களுக்கு கண்டிப்பாகவே தெரியும். திரு சீமான் அவர்களை தொடக்க காலத்திலேருந்து பார்த்துட்டு வரவங்களுக்கும் கண்டிப்பாகவே தெரியும். ஆனால் உண்மையிலேயே திரு சீமான் அவரோட பேர் செபாஸ்டியன் சைமன் தானா அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி எனக்கு கண்டிப்பாக தெரியல. ஏன்னா கூகுளில் போயிட்டு சீமான்ஸ் ஒரிஜினல் நேம் அப்படின்னு சொல்லி போட்டால் என்ன வருதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாகவே சீமான்ஸ் ஒரிஜினல் நேம் இஸ் செபாஸ்டியன் சைமன் அப்படின்னு சொல்லி தான் வருது. ஆனால் அதை எதை மையமாக வச்சு வருதுன்னா ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரியான சமூக வலைதளங்களை மையமாக வச்சு வருது. பல பேர் குற்றம் சாட்டியிருந்த மாதிரி இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அல்காரிதம்ன்றது தொடர்ச்சியாக ஒரு பொய்யை 10 பேர், 100 பேர், 1000 பேர், 10,000 பேர், லட்சம் பேர், 10 லட்சம் பேர், கோடி பேருன்னு சொல்லி ஒரு பொய்யை தொடர்ச்சியாக பதிவிட்டே வந்துட்டோம்னா அது உண்மைன்னு சொல்லி அந்த அல்காரிதம் எடுத்துக்குது. திரு விஜயோட ரசிகர்கள், திமுகவோட ஆதரவாளர்கள், அதிமுக ஆதரவாளர்கள் இவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து சீமானோட ஒரிஜினல் நேம் செபாஸ்டியன் சைமன். செபாஸ்டியன் சைமன் தான் சீமான், சீமான் தான் செபாஸ்டியன் சைமன், செபாஸ்டியன் சைமன் தான் சீமான், சீமான் தான் செபாஸ்டியன் சைமன், செபாஸ்டியன் தான் செந்தமன் ஆயிடுச்சு, சைமன் தான் சீமான் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி இப்போ நான் பேரை சொல்லும்போது கரெக்டாக சொன்னேன்னா இல்லை பேரை சொல்லும்போது வேறு பேரை மாற்றி சொன்னா அப்படின்னு தெரியல. பட் இது உண்மையிலேயே திரு சீமானோட பேர் செபாஸ்டியன் சைமன் தானா அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. இதே கேள்வியை ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி திரு சீமான் அவர்களை நோக்கி ஒரு நேர்காணலில் கேட்குறாங்க. அதுக்கு திரு சீமான் அவர்கள் சொன்ன பதில்ன்றது உங்கள் மேலே வைக்கப்படுற குற்றச்சாட்டு, உங்கள் மேலே வைக்கப்படுற விமர்சனம், உங்கள் மேலே வைக்கப்படுற அவதூறுன்றது உண்மையாக இருந்தால் அதுக்கு பதில் சொல்கிற அருகதை உங்களுக்கு இல்லை. ஒருவேளை அது பொய்யா இருந்தால் அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய தேவையில்லை அப்படின்ற மாதிரி திரு சீமான் அவர்கள் அந்த கேள்விக்கு நேரடியாக பதில் சொல்லாமல் ஒரு மாதிரி அந்த கேள்வியை தவிர்த்துட்டு போயிருந்த மாதிரி தான் இருந்தது. அதனால் உண்மையிலேயே திரு சீமான் அவரோட பேர் என்னதான் அப்படின்றத சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக இன்டர்நெட்டில் போட்டோம்னா இன்டர்நெட்டில் வரது சரியான பேரா இல்லையான்னு சொல்லி தெரியல. விக்கிபீடியாவில் போய் பார்க்கும்போது திரு சீமானோட பேர் என்ன, சீமான் தான். அவரோட அப்பா பேர் என்ன, செந்தமிழன் தான். அவங்க அம்மா பேர் என்ன, அன்னமால் தான் அப்படின்னு சொல்லி வருது. அதனால் உண்மையிலேயே திரு சீமானோட பேர் செபாஸ்டியன் சைமன் தானா அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட இருக்க டேட்டா, அதாவது வேலிடாக இருக்க ஏதாவது ஒரு டேட்டா மூலமாக தெரிஞ்சுக்கலாமே அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணும்போது திரு சீமான் அவர்கள் ஒரு நடிகர். ஆமாம், திரு சீமான் அவர்கள் ஒரு நடிகர். திரு சீமான் அவர்கள் ஒரு இயக்குனர். ஆமாம், திரு சீமான் அவர்கள் ஒரு இயக்குனர். திரு சீமான் அவர்கள் ஒரு நடிகர் ஆகிறதுக்கு முன்னாடி, திரு சீமான் அவர்கள் ஒரு இயக்குனர் ஆகிறதுக்கு முன்னாடி திரு சீமான் அவர்கள் ஒரு எழுத்தாளர். அவர் இயக்குனர் ஆகிறதுக்கு முன்னாடியே ஒரு சில படங்களுக்கு வசனம் எழுதியிருக்காரு, ஒரு சில படங்களுக்கு கதை எழுதியிருக்காரு. அப்படி திரு சீமான் அவர்கள் முதல்ல கதை எழுதி வந்த படம் அப்படின்றது ராசாமகன். அந்த ராசாமகன் படம் 1994 ரிலீஸ் ஆயிருந்தது. எப்போ? 1994 ராசாமகன் அப்படின்னு சொல்லி ஒரு படம் ரிலீஸ் ஆயிருந்தது. அந்த படத்தில் கதை அப்படின்னு சொல்லி போடும்போது என்ன போடுறாங்க, சீமான் அப்படின்னு சொல்லி போடுறாங்க. ராசாமகன் படத்தை தொடர்ந்து திரு சீமான் அவர்கள் பசும்பொன் அப்படின்னு சொல்லி இன்னொரு படத்தில் கதை மற்றும் வசனம் எழுதியிருக்காரு. அந்த படத்தோட டைட்டில் கார்டுலையும் வசனம் மற்றும் கதை அப்படின்னு சொல்லி போடும்போது என்னன்னு சொல்லி போடுறாங்க, சீமான் அப்படின்னு சொல்லி போடுறாங்க. ஆனால் திரு சீமான் அவரோட பாஸ்போர்ட்டை பாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு இமேஜை பல பேர் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா செபாஸ்டியன் சைமன் அப்படின்ற மாதிரி தான் வருது. உண்மையிலே திரு சீமானோட பேர் செபாஸ்டியன் சைமனாக இருந்தால் ஓகே. ஒருவேளை திரு சீமானோட பேர் செபாஸ்டியன் சைமனாக இல்லாமல் அது எப்பவும் போல் ஒரு விமர்சனமாக, எப்பவும் போல் ஒரு அவதூறாக இருந்தால் இதெல்லாம் எதுக்கு? திரு சீமான் அவர்கள் விஜயை பார்த்து நீங்கள் எதுக்கு ஸ்டார்டிங்கில் இருந்து தன்னோட படங்களில் விஜய் விஜய் விஜய்னு சொல்லி போட்டு வந்து இப்போ அரசியலுக்கு வந்த உடனே சி ஜோசப் விஜய் அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட மதத்தோட ஓட்டை குறி வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. அது நியாயமான கேள்வியான்னு சொல்லி கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அந்த விமர்சனத்தை திரு சீமான் அவர்கள் தவிர்த்திருக்கலாம் அப்படின்றத என்னோட தனிப்பட்ட கருத்து. ஆனால் திரு சீமான் அவர்கள் வச்ச விமர்சனத்தில் ஓரளவுக்காவது தார்மீகமாக ஒரு விஷயம் இருந்திருக்கும். ஏன்னா திரு விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்துட்டாரு. திரு விஜய் அவர்கள் தன்னோட கரியரை விட்டுட்டு வரேன், தன்னோட கரியரோட பீக்கை விட்டுட்டு வரேன், நான் தான் தமிழ்நாடு தான் நான், விஜய்னா வெற்றினா விஜய்னு சொல்லிட்டு திரு விஜய் அவர்கள் அரசியலுக்கு வராரு. அப்படி அரசியலுக்கு வர விஜய் அவர்கள் எங்கே ஒரு தொகுதியில் போட்டிட்டா தோத்துடுவோமோ அப்படின்ற ஒரு பயத்தில், எப்படி தோல்வி பயத்தில் தான் திரு விஜய் அவர்கள் 2 தொகுதியில் போட்டிடுறாரு.
2 தொகுதியில் போட்டிடும் போது ஒன்று திருச்சி கிழக்கு, இன்னொன்று பெரம்பூர்னு சொல்லி போட்டிடுறாரு. அவர் அந்த 2 தொகுதியில் போட்டிட்டப்ப திரு சீமான் அவர்கள் மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட எல்லாருமே பொதுவான பத்திரிகையாளர்களை தொடங்கி எல்லாருமே என்ன வச்சாங்க, திரு விஜய் அவர்கள் ஜாதியை மையமாக வச்சு, திரு விஜய் அவர்கள் மதத்தை மையமாக வச்சு தான் இந்த 2 தொகுதியில் போட்டிடுறாரு அப்படின்ற விமர்சனத்தை எல்லாருமே முன் வச்சிருந்தாங்க. திரு விஜய் அவர்கள் தேர்தலுக்கு முன்னாடி ஒரு சர்ச்சைக்கு போனப்ப அங்கே எப்படி அவர் முட்டி போட்டு நடந்து போனார், தேர்தலில் ஜெயிச்சு தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆன பிறகு அதே மாதிரி இன்னொரு சர்ச்சைக்கு போகும்போது திரு விஜய் அவர்கள் எப்படி நடந்து போயிருந்தார், எப்படி தன்னோட ஸ்வாகை காட்டியிருந்தார் அப்படின்றதையும் திரு விஜய் அவரோட ஆதரவாளர்கள் சோசியல் மீடியாவில் பரப்பியிருந்தாங்க. இந்த ரெண்டுத்துக்குமான வித்தியாசத்தை பார்த்தா எல்லாருக்கும் தெரியும். அது என்ன, திரு விஜய் அவர்கள் தேர்தலுக்கு முன்னாடி தன்னை யாரா முன்னிறுத்த ட்ரை பண்ணார், தேர்தலுக்கு பிறகு தன்னை எப்படி பொசிஷன் பண்ணணும்னு சொல்லி முயற்சி பண்ணுறாருன்ற வித்தியாசம் எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும்போது திரு சீமான் அவர்கள் ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாரு. இந்த விமர்சனத்தை முன்வச்ச உடனே திரு சீமான் அவர்கள் பெரம்பூரில் நிறுத்தினது யார் தெரியுமா, திரு சீமான் அவர்கள் திருச்சி கிழக்கில் நிறுத்தின வேட்பாளர் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லி அதில் ஒரு விஷயத்தை தோண்டி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது என்ன விமர்சனம், திரு சீமான் அவர்களும் ஜாதி பார்த்து தான் வேட்பாளர்களை போட்டிருக்காரு, திரு சீமான் அவர்களும் மதம் பார்த்து தான் வேட்பாளர்களை போட்டிருக்காரு அப்படின்ற ஒரு விஷயத்தை எப்பவும் போல பரப்ப ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே என்னன்னா, திரு சீமான் அவர்கள் 2016 2026 வரைக்கும் சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, எந்த தேர்தலாக இருந்தாலும் சரி, தனித்து போட்டி, எல்லா தொகுதியிலையும் போட்டி, சரிசமமாக, அதாவது ஆணுக்கு பெண் சமம் இல்லை, ஆணும் பெண்ணும் சமம் அப்படின்னு சொல்லிட்டு 117 ஆண்கள் 117 பெண்கள்னு சொல்லி நிறுத்துறாரு. சமூக பிரதிநிதித்துவத்தை மையமாக வச்சுக்கிட்டு வேட்பாளர்களை நிறுத்துறாரு. எல்லா மதத்தை சேர்ந்தவங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்குறாரு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் அதிக இஸ்லாமிய வேட்பாளர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தது நாம் தமிழ் கட்சி தான். அதிக ஆதி தமிழர்களுக்கு வாய்ப்பு கொடுத்த கட்சி நாம் தமிழ் கட்சி. முன்னாடியே சொன்ன மாதிரி சரிசமமாக பெண்களுக்கு வாய்ப்பு கொடுத்த கட்சி நாம் தமிழ் கட்சி. திருநங்கைக்கு வாய்ப்பு கொடுத்த கட்சி நாம் தமிழ் கட்சி. இது வரைக்கும் தேர்தலில் போட்டியிடறதுக்கு வாய்ப்பே கிடைக்காம இருந்த எண்ணற்ற சமுதாயங்களுக்கு வாய்ப்பு கொடுத்த கட்சி நாம் தமிழ் கட்சின்னு சொல்லி என்னதான் பல விஷயம் இருந்தாலுமே என்ன சொல்லுவாங்க, திரு சீமான் அவர்கள் மயிலாப்பூரில் யார் தெரியுமா நிறுத்தினாரு, திரு சீமான் அவர்கள் பெரம்பூரில் யார் தெரியுமா நிறுத்தினாரு அப்படின்னு சொல்லி அங்கொன்று இங்கொன்று இருக்க ஒரு விஷயத்தை மட்டும்தான் பெருசாக ஃபோக்கஸ் பண்ணி சொல்லுவாங்க. உண்மையிலே திரு சீமான் அவர்களும் அரசியலில் இருக்காரு. திரு சீமான் அவர்களும் சமூக பிரதிநிதித்துவத்தை அடிப்படையை வச்சு தான் சீட்டு கொடுக்குறாரு. அப்படி சீட்டு கொடுக்கறதுனால இந்த தொகுதியில் யாரை கொடுக்கலாம், அந்த தொகுதியில் யாரை கொடுக்கலாம், பெண்களுக்கு சரிசமமாக பிரதிநிதித்துவம் கொடுக்கறதுனால ஆண்கள் பல பேரை தன்னோட சொந்த தொகுதியில் நிற்க வைக்க முடியாமல் வெளியூரில் இருக்க தொகுதிகளுக்கு நிற்க வேண்டிய கட்டாயம் வந்ததுன்னு சொல்லி பல விஷயங்களை திரு சீமான் அவர்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பாரு. அப்படி இருக்கும்போது திரு சீமான் அவர்கள் பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு இந்த 2 தொகுதியிலுமே ஜாதி பார்த்து வேட்பாளர்களை நிறுத்திருக்கலாம், மதம் பார்த்து வேட்பாளர்களை நிறுத்திருக்கலாம். ஆனால் திரு சீமான் அவர்கள் தன்னோட கொள்கையை என்ன சொல்கிறாரு, ஜாதி பார்த்து போடுற ஓட்டு எனக்கு தீட்டு, தன்னோட எல்லா வேட்பாளர்களையுமே நீங்கள் அந்த ஜாதின்னு சொல்லி எனக்கு ஓட்டு போட தேவையில்ல, அந்த மதம் சொல்லி எனக்கு ஓட்டு போட தேவையில்ல, நாம் தமிழாக இருந்து எனக்கு ஓட்டு போட்டால் போடுங்க, போடாட்டி போங்க அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக சொன்னதுனால தான் 8.2 இருந்த சீமான் அவர்கள் 4% வந்துட்டார். ஆனால் வீழ்வதல்ல தோல்வி, வீழ்ந்தே கிடப்பது தான் தோல்வின்னு சொல்லி தான் கொண்ட கொள்கையில் உறுதியாக இருக்கார். திரு சீமான் அவர்கள் தமிழ்நாட்டில் இருக்க 234 தொகுதியில் ஏதோ ஒரு தொகுதியில் ரேண்டமாக ஜாதி பார்த்தோ இல்லை மதம் பார்த்தோ இல்லை சமூக பிரதிநிதித்துவ மையமாக வச்சுக்கிட்டோ ஒரு கேண்டிடேட்டை நிறுத்துறதுக்கும், நான் தான் தமிழ்நாடு, நான் தான் பக்கா மாசுன்னு சொல்லி எங்கே ஒரு தொகுதியில் போட்டிட்டா தோற்றுருவோம்னு சொல்லி திரு விஜய் அவர்கள் 2 தொகுதியில் போட்டிடுறாரு. அந்த 2 தொகுதியில் திரு விஜய் அவர்கள் போட்டி போடுறதுக்கு காரணம் ஜாதி மதம்னு சொல்லி தெளிவாக வந்த பிறகு திரு விஜய் அவர்கள் ஒரு படத்தில் சொல்லுவார் இல்லையா, அனைவரும் வேலாயுதம் படம் நினைக்கிறேன், அந்த படத்தில் திரு விஜய் அவர்கள் ஜெனிலியா ட்ரெஸ்ஸு மாற்றுறது ஏதோ ஒன்று பார்த்துருவாரு. அதை பார்த்த உடனே ஏங்க நான் அவங்கள பார்த்துட்டு அதே மாதிரி தான் எந்த பார்த்துங்க அப்படின்னு சொல்லி சண்டை கேட்டு காட்டுவார். நான் சொல்கிற சீன் கரெக்டான சீனான்றது கரெக்டாக தெரியலனாலுமே கூட இப்போ திரு சீமான் அவர்கள் பெரம்பூர் தொகுதியில் ஒரு கிறிஸ்டின் வேட்பாளரை நிறுத்தினதுக்கும் திரு விஜய் அவர்கள் தன்னோட ஜாதியை மையமாக வச்சுக்கிட்டு தன்னோட மதத்தை மையமாக வச்சுக்கிட்டு பெரம்பூர் திருச்சி கிழக்கு அப்படின்னு சொல்லி 2 தொகுதியில் போட்டிட்டதை ஒன்றான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இன்னொரு வடிவேலு காமெடியில் ஒரு பழைய செருப்பு ஒரு புது செருப்பு, அது வடிவேலு காமெடியில் சூரி காமெடி, சூரி காமெடியில் ஒரு பழைய செருப்பு புது செருப்பு இதுவும் ஒன்றான்னு சொல்லி கேட்பாங்களே, அந்த காமெடி தான் எனக்கு ஞாபகம் வருது. அடுத்து நான் மறுபடியும் அந்த செபாஸ்டியன் சைமன் அந்த உதாரணத்துக்கு வந்தோம்னா, உண்மையிலேயே திரு சீமானோட பேர் செபாஸ்டியன் சைமன் தானா அப்படின்றது யாருக்கு தெரியும், யாருக்காவது தெரியுமா, அதை பற்றிலாம் எனக்கு எந்த வித கவலையுமே இல்லை. ஏன்னா திரு சீமான் அவர்கள் செபாஸ்டியன் சைமனாக இருந்தாலும் சரி, செந்தமிழன் சீமானாக இருந்தாலும் சரி, பேருன்றது இங்கே முக்கியமே இல்லை. ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்க சொல்கிற விஷயத்தில் உறுதியாக இருக்காங்களா இல்லையான்றது தான் இங்கே முக்கியமான விஷயம். அப்படி பார்க்கும்போது திரு சீமான் அவர்கள் திரையில் எப்படி இருந்தாரோ கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் தரையில் இருக்காரு. அதை மாற்றி சொன்னோம்னா, தரையில் திரு சீமான் அவர்கள் என்ன சொன்னாரோ அதே விஷயத்தை தான் திரையிலையும் சொல்லியிருக்காரு. திரு சீமான் அவர்கள் டைரக்ட் பண்ண படங்களோட எல்லா படத்தையும் நான் பார்த்துருக்கான்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பார்த்ததில்லை.
ஆனால் ஒரு தம்பி படத்தை எடுத்துக்கிட்டாலும் திரு சீமான் அவர்கள் நடித்த படங்களான ஒரு மாயாண்டி குடும்பத்தாரில் தொடங்கி மாதவனோட ஒரு படத்தில் நடிச்சிருப்பாரு. அந்த படம் சொல்லி இந்த மாதிரி படங்கள் எடுத்துக்கிட்டாலுமே, பள்ளிக்கூடம் அந்த படம் எடுத்துக்கிட்டாலுமே கூட திரு சீமான் அவர்கள் தரையில் எப்படி இருந்தாரோ அதே மாதிரி தான் திரையில் இருந்திருப்பாரு. கடைசியாக அந்த எல்லைக்கே படத்தை கூட அதை உதாரணம் எடுத்துக்கலாம். அந்த படத்தில் திரு சீமான் அவர்கள் நடிச்சிருக்க கூடாது அப்படின்னு தன்னோட தனிப்பட்ட கருத்து. ஆனால் திரு சீமான் அவர்கள் தரையில் போராடினா திரையிலையும் போராளி, திரையில் போராடினா தரையிலையும் போராளி, திரையில் தமிழுக்காக போராடுறாருன்னா தரையிலையும் தமிழுக்காக போராடுவார். அதே மாதிரி தான் ஏதோ ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டாலுமே திரு சீமான் அவர்கள் பெரும்பாலும், நான் எல்லா படத்தையும் பார்த்ததில்ல, நான் பார்த்த வரைக்கும் திரு சீமான் அவர்கள் ரியல் லைஃப்பில் எப்படி இருக்காரோ அதே மாதிரி தான் திரை லைஃப்லையும் இருந்திருப்பார். ஒரு சில வேறுபாடுகள், ஒரு சில கருத்து முரண்பாடுகள், ஒரு சில தேவையில்லாத சீன்ஸ், ஒரு சில படங்களை திரு சீமான் அவர்கள் நடிக்காமல் இருந்திருக்கலாம் அப்படின்ற கருத்து கண்டிப்பாகவே எனக்கும் இருக்குது. திரு சீமான் அவர்களுக்கும் ஒரு சில ரெக்ரெட்ஸ் கண்டிப்பாகவே இருக்க தான் செய்யும். ஆனால் திரு விஜய் அவர்கள் திரையில் எப்படி இருந்தார், தாரையில் எப்படி இருக்கார் அப்படின்ற வித்தியாசம் இந்த 2.5 மாதம் 3 மாதம் கிட்ட ஆக போகுது. இந்த 3 மாதம் ஆட்சி, இந்த 3 மாதம் ஆட்சியில் திரு விஜய் அவர்கள் சினிமாவில் எப்படி மாசாக இருந்தார் அதே மாசோட திரு விஜய் அவர்கள் தமிழ்நாடோட முதலமைச்சராக இருக்காரா அப்படின்றத திரு விஜய் அவர்களோட இந்த 3 மாத ஆட்சியை பார்த்த மக்கள், முக்கியமாக திரு விஜய் அவர்களை மாற்றம்னு சொல்லி ஓட்டு போட்ட மக்கள், திரு விஜய் அவர்கள் உண்மையிலேயே மாற்றம் தானா அப்படின்றத மறுபடியும் ஒரு முறை யோசித்து பார்த்தா நல்லாயிருக்கும்.